அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, கொடிய குத்தகைக்கார உவமை. மார்க் நற்செய்தி நூல் பிரிவு 12, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 12 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். இயேசுவின் உவமைகளுள் மிக பரவலாக அறியப்பட்டுள்ளவற்றில் இவ்வுவமையும் ஒன்று. எனவேதான் இந்த கொடிய குத்தகைக்கார உவமை ஒத்தமை நற்செய்திகள் 3லும் இடம்பெற்றுள்ளது. ஒத்தமை நற்செய்தி ஆளமுவருமே இதனை இயேசுவின் கொலையோடு இணைத்து பேசுகின்றன. தம் மக்களாகிய இஸ்ரேலிடம் அனுப்பப்பட்ட தம் மகனின் இறையாட்சி செயல்பாட்டையும் செய்தியை ஏற்றுக்கொள்ளாது அவர்கள் அவரை உதறி தள்ளி துன்புறுத்தி கொண்ட நிகழ்வை இவ்வுவமை குறித்து காட்டுவதாக அவர்கள் பதிவு செய்கின்றனர். அன்பார்ந்தவர்களே, அன்றைய நாட்களில் பொதுவாக நில உடைமையாளர்கள் தாங்களே தங்கள் நிலத்தை பயிரிடுவதில்லை. அவர்கள் பெரு நகரங்களில் வாழ்ந்து வந்தனர். பெரும்பாலும் அவர்கள் மறைந்து வாழ்ந்தனர். அவர்கள் சார்பாக கண்காணிப்பாளர்கள் செயல்பட்டனர். அவர்களே நிலத்திற்கும் பயிரிடுவதற்கும் பொறுப்பாக இருந்தனர். அவர்களும் பொதுவாக நிலத்தை குத்தகைக்கே விட்டு வந்தனர். குத்தகைக்காரரிடமிருந்து ஒப்பந்த அடிப்படையில் விளைச்சலை பெற்று வந்தனர். இந்த குத்தகைக்காரர்களே பல வேளைகளில் பிரச்சனைக்குரியவராய் இருந்தனர். இவர்கள் ஒப்பந்த அடிப்படையில் விளைச்சலை ஒழுங்காக கொடுத்தவர்கள் உண்டு. வேறு சில, இந்த நிலம் முன்பு நமக்கு உடைமையாய் இருந்ததுதானே, நில உடைமையாளர் நம்மிடமிருந்து வஞ்சித்து பறித்து தானே அதனை தமதாக்கி கொண்டார். எனவே இந்த நிலம் நமக்கு சேர வேண்டியது என்பது கடவுள் தமக்கு தந்த கொடை. அதை யாரும் தம்மிடமிருந்து அந்நியப்படுத்த முடியாது. அதன் விளைச்சலும் நமக்கே உரியது. எனவே அதனை நாம் நில உடைமையாளர் அனுமதிக்க தேவையில்லை. இந்த சிந்தனை இயேசு காலத்தில் மிகவும் பரவலாக இருந்தது. இது தீவிரவாத இயக்கம் மக்கள் மத்தியில் பரவலாக்கிய சிந்தனை. இந்த சிந்தனையின் அடிப்படையில் தான் இவ்வுவமையில் குத்தகைக்காரர்கள் செயல்படுகிறார்கள். எனவேதான் நில உடைமையாளர் அனுப்பிய வெவ்வேறு பணியாளர்களை பிடித்து அடித்து கல்லால் எரிந்து கொல்லவும் செய்கிறார்கள். நில உடைமையாளர் தம் சொந்த மகனை அனுப்பிய போது அவர்களின் இந்த சிந்தனை தீவிரம் அடைகிறது. இந்த மகன்தான் என் நிலத்துக்கு வாரிசு, இவனை கொன்று போட்டால் நிலம் நமக்கே முற்றிலும் உரிமையாகிவிடும் என எண்ணி அம்மகனை அவர்கள் கொன்று அவன் உடலை திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே எரிந்து விடுகிறார்கள். இத்தகைய நிகழ்வுகள் இயேசு வாழ்ந்த காலத்தில் அடிக்கடி நிகழ்ந்தவை, எல்லாருக்கும் தெரிந்தவை. அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களையும் அனுபவங்களையும் அடிப்படையாக கொண்டு இயேசு இறையாட்சி மதிப்பீடுகளை சொல்லித்தந்தார். இறையாட்சி வாழ்க்கை முறையை கற்றுத்தந்தார். விவசாயம் நிறைந்திருந்த கலிலே பகுதியில் பணியாற்றிய இயேசு விவசாய பின்னணியிலும் கற்றுத்தந்தார். கொடிய குத்தகைக்கார உவமையில் இடம்பெறும் தாக்குதல்கள், கொலைகள், இழந்த நிலத்தை மீண்டும் கையகப்படுத்தும் முயற்சிகள் போன்றன இயேசு கால விவசாய சூழலில் அன்றாட நிகழ்வுகள் என்று பார்த்தோம். தம் கண்முன்னே நடக்கும் இந்நிகழ்வுகளை கண்டும் கண்களை மூடிக்கொள்பவர் அல்ல இயேசு. இந்நிகழ்வுகளை அவர் இறையாட்சி பார்வையில் பார்த்தார். தம் சீடரும் அவ்வாறே பார்க்க வேண்டும் என விரும்பினார். அவ்வாறு பார்க்க அவர்களுக்கு பயிற்சி கொடுத்தார். இந்நில அபகரிப்பு முயற்சிகளையும் இறையாட்சி மதிப்பீட்டு பார்வையில் பார்க்க அவர்களை தூண்டுகின்றார். ஒத்தமை நற்செய்தியாளர்கள் இந்த கொடிய குத்தகைக்கார உவமை இயேசுவின் பணிவாழ்வோடு, குறிப்பாக அவருடைய பாடுகள், கொலையோடு தொடர்படுத்துகின்றன. இவ்வுவமையை அவர்கள் ஒரு தொடர் உருவகமாக நமக்கு தருகின்றன. திராட்சை தோட்டம் இஸ்ரேலரை குறிக்கிறது. நில உடைமையாளர் கடவுளாக பார்க்கப்படுகிறார். குத்தகைக்காரர்கள் இஸ்ரேலின் தலைவர்கள்.
அனுப்பப்பட்ட பணியாளர்கள் இறைவாக்கினரை குறித்து நிற்கின்றன. மகன் இயேசுவை குறிக்கிறார். மகன் கொல்லப்படுவது இயேசுவின் கொலையை முன்குறித்து நிற்கிறது. மகன் தோட்டத்திற்கு வெளியே தள்ளப்பட்டு கொல்லப்பட்டது இயேசு நகரத்துக்கு வெளியே சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டதின் அடையாளம். இவ்வாறு கொடிய குத்தகைக்கார ஓமை ஒத்தமை நற்செய்தியாளர் பார்வையில் ஒரு தொடர் உருவகம் ஆகிறது. இந்த தொடர் உருவக பார்வை இயேசுவின் சிந்தனையிலும் ஓரளவுக்கு இருந்திருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, இயேசு சொன்ன திராட்சை தோட்ட உரிமையாளர் பற்றிய ஓமையை இன்றைய நற்செய்தி வாசகமாக காண்கிறோம். திராட்சை பழங்களை பெற்றுவர பணியாளர்களை இறுதியில் தம் அன்பு மகனை அனுப்பி வைத்த உரிமையாளர் பணியாளர்கள் தாக்கப்படுவதையும் அன்பு மகன் கொல்லப்பட்டதையும் அறிந்த பிறகு திராட்சை தோட்ட உரிமையாளர் என்ன செய்வார் என்னும் கேள்விக்கு இயேசுவே அளித்த பதில். உரிமையாளர் வந்து அத்தொழிலாளர்களை ஒழித்துவிட்டு திராட்சை தோட்டத்தை வேறு ஆட்களிடம் ஒப்படைப்பார் என்னும் இந்த வரிகளை இன்று தியானிப்போம். பலன் தராத கனி தராத அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் இறைபணியாளருக்கும் இந்த ஓமை ஒரு எச்சரிக்கை. நாம் கனி தராவிட்டால் இறைவன் நமது ஆற்றல்கள், திறன்கள், கொடைகள் அனைத்தையும் நம்மிடமிருந்து எடுத்துவிட்டு அவற்றை வேறு ஆட்களிடம் ஒப்படைப்பார். அதுபோல திரு அவை தலைவர்களும் அருட்பணியாளர்களும் தங்கள் பணியை நன்கு ஆற்றாவிட்டால் இறைவன் அந்த சபையை, மக்களை வேறு ஆட்களிடம் ஒப்படைப்பார் என்னும் எச்சரிக்கையை மனதில் கொள்ளட்டும். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். என்னிடம் கடவுள் ஒப்படைத்த பணியை நேர்மையாக செயல்படுத்துகின்றேனா? என்னிடம் கடவுள் எதிர்பார்க்க நல்ல பலனை நல்ல வாழ்வால் வழங்குகின்றேனா? இவ்வுலக ஆசைக்கு நான் அடிமையாகாமல் இறைவனது பணியிலே ஆர்வமாக உழைக்க முன்வருகின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, எங்களிடம் நீர் ஒப்படைத்த பணியை நேர்மையாக நாங்கள் செய்யவும், எங்களிடம் நீர் எதிர்பார்க்கும் நல்ல பலனை நல்ல வாழ்முறையால் நாங்கள் பிறர் மத்தியில் வழங்கவும், இவ்வுலக ஆசைக்கு நாங்கள் அடிமையாகாமல் உமது பணியிலே ஆர்வமாக உழைக்கவும் வரம் தாரும். ஆமீன்.